ஓம் சாந்தி. பிரம்மா பாபானுடைய 18 சுவடுகளில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது 5வது அவருடைய சுவடு அடி. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆக பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆடாத அசையாத பாபா ஒரே வார்த்தையில் ஏக்ரஸ்திதி என்று கூறுகின்றார். மேலும் கவலையற்ற மகாராஜாக்களாக பேகம்பூர் கி பாதுஷா என்று கூறுகின்றோம் அல்லவா, அப்படியாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். பிரம்மா பாபா எப்ப இந்த ஞான மார்க்கத்துக்கு வருகின்றாரோ, அதாவது தாதா லேக்ராஜிலிருந்து பிரஜாபிதா பிரம்மாவாக ஆகின்றாரோ, அப்ப உலகமே அவருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் ஒருவர் மட்டும் தனியாக இருக்கின்றார். ஆனாலும் கூட தான் படைப்புக்கு நிமித்தமாக இருக்கின்றேன் என்ற விஷயத்தை அவர் புரிந்து கொள்ளும் போது அவருடைய மனநிலை எப்பொழுதுமே ஆடாத அசையாத நிலையில இருக்கின்றது. மேலும் ஒரு கவலையற்ற பாதுஷாவாக அவர் இருந்தார். ஆக எப்படி அவர் இருக்க முடிந்தது, அதற்காக அவர் என்ன முயற்சியை செய்தார் என்பதை நமக்கு ரொம்ப தெளிவாக கூறியிருக்கின்றார். இதுல ரொம்ப முக்கியமான அடிப்படையாக இருக்கக்கூடியது நிச்சய புத்தி. ஏன்னா நிச்சய புத்தி இருந்தாதான் நம்ம விஜயந்தி வெற்றி அடைபவர்களாக இருக்க முடியும். ஆக கவலையற்ற ராஜா ஸ்திதியில நாம இருக்கணும்னா கூட நமக்கு யாருடைய காரியத்துக்கு நாம நிமித்தமாக இருக்கின்றோம், யார் நமது துணையாக இருக்கின்றார், யாருடைய வழிகாட்டலின்படி நாம நடந்து கொண்டிருக்கின்றோம் என்பது எல்லாத்திலையும் நிச்சயம் என்பது அவசியமாக இருக்கின்றது. ஆக எந்த விஷயமானாலும் சரி, அது எப்படிப்பட்ட விஷயமானாலும் சரி, கேள்விக்குறிகள் என்ற வளைவு பாதையில் நாம செல்லாமல் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு நாம சக்திசாலியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய மனநிலை ஆடாது அசையாததாக இருக்க முடியும். ஆக அப்படிப்பட்ட ஒரு ஏக்ரஸ்திதியினுடைய அனுபவத்தை காந்த பிரியராக இருந்து அவர் அனுபவம் செய்து கொண்டே இருந்தார். எப்படிதான் அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு விடுபட்டவராக இருந்தாலும் கூட ரொம்ப சரளமாக எல்லாருக்கூடையும் இணைந்து நம்மவர்கள் என்ற ஒரு அனுபவத்தை, எனது குழந்தைகள் என்ற ஒரு அனுபவத்தை, பிறர் எனது தந்தை என்ற அனுபவம் செய்விப்பவராக இருந்தார். அதனால்தான் பாபா சொல்றாங்க, நம்பிக்கையில கூட பாபாவனுடைய பாதுகாவலனாக, பாபாவனுடைய பாதுகாப்பில் நான் இருக்கின்றேன், பாபாவனுடைய காரியத்தில் நான் சகயோகியாக இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது எனக்கு எந்த ஒரு தீமையுமே ஏற்பட முடியாது என்பதுல ஆடாத அசையாத நம்பிக்கையில இருந்தார். எத்தனையோ எதிர்ப்புகள் அவருக்கு வந்தாலும் கூட, அவருடைய நிலைமைக்கு மேல கூட பிரச்சனைகள் பெரிதாக வந்தாலும் கூட அவரு ஆடாத அசையாத நிலையில இருந்தார்னா, இந்த நம்பிக்கை, இது யாருடைய காரியம், யாருடைய வழிப்படி நாம நடந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுல அவருக்கு 100% நம்பிக்கை என்பது இருந்தது. மேலும் பாருங்க, ஞானம் நிறைந்தவராக ஆகி கர்மத்தினுடைய பரிமாணங்களை புரிந்து கர்மங்களை செய்பவராக இருந்தார். நம்ம நிறைய தடவை கர்மம் செய்யும் போது செஞ்ச பிறகு கூட இப்படி செய்திருக்க கூடாதோ அப்படி நாம நினைக்கிறோம். பல முறை நமக்கு மனதுல குழப்பங்கள் கூட வருகின்றது. என்ன, நான் இப்ப செய்யறது சரியா அல்லது நான் செய்யறது தவறா எனக்கே தெரியல. ஏன்னா வாயுமண்டலம் அந்த மாதிரி இருக்கு. வாயுமண்டலத்தினுடைய பிரபாவத்துல வந்துட்டு பிறர் அந்த மாதிரி கூறுகின்றார்கள். ஆக பிறருடைய பேச்சுக்களையோ அல்லது ஏச்சுக்களையோ நாம கேட்கும் பொழுது கூட இவருக்கு ஒரு பொழுதும் கூட இந்த தவறே மைண்ட்ல வரவே இல்லை. வெதர் ஐ எம் டூயிங் ரைட் ஆர் ராங். ஏன்னா அவருக்கு ஒரே நினைவு என்னன்னா, பாபா எனக்கு என்ன சொல்லுகின்றாரோ அதை நான் செய்கின்றேன், அவ்வளவுதான். அக்கா இதுல ரைட்டு ராங்கு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா பாபா யார் வழிகாட்டுதல் செய்கின்றாரோ அவர் 3 காலத்தையும் உணர்ந்தாராக இருக்கின்றார், பதித்த பாவனமாக இருக்கின்றார், உலகத்தினுடைய மகாராஜ்யத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அதனாலதான் பாபா சொல்றாங்க, தன் மீதும் சரி அல்லது தன்னுடைய செயல் மீதும் சரி உங்களுக்கு ஒரு பொழுதும் இந்த குழப்பம் என்பது வராமல்
இருப்பதற்கு ஆதாரம் என்னன்னா, என்னுடைய துணைவனாக யார் இருக்கின்றார், யார் எனக்கு துணையாக இருக்கின்றார். கம்பெனி அண்ட் கம்பேனியன் என்று பாபா பிரிச்சு சொல்றார். என்னுடைய கம்பெனியன் யார் என்பதோட யாருடைய கம்பெனியில நான் இருக்கின்றேன், இந்த ரெண்டு உணர்வுடைய வித்தியாசத்தை அவரு நமக்கு எடுத்துக்காட்டாக காட்டுகின்றார். ஆக நான் எப்போதுமே வெற்றி மூர்த்தியாக இருக்கின்றேன் அப்படின்னா எனக்கு எப்போதுமே அந்த நிச்சயம் என்பது இருக்கின்றது என்பது பொருளாகிறது அல்லவா. நிச்சய புத்தி விஜயந்தி என்றால் நிச்சய புத்தி உடையவர்கள் வெற்றி அடைகின்றார்கள். நான் இந்த வெற்றியை எனது பிறப்பு உரிமையாக அடைந்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற அனுபவத்தை செஞ்சா அது எனக்கு இன்னொரு விஷயத்தை என்ன கூறுகின்றது, நான் எப்போதுமே நிச்சய புத்தி உடையவனாக இருக்கின்றேன் என்றுதான் அர்த்தம் ஆகிறது அல்லவா. ஆகவேதான் பாபா சொல்றாரு, எப்பொழுதுமே சரி நீங்க நிச்சயம் உடையவர்களாகவும் இருக்க வேண்டும், வெற்றி அடைபவர்களாகவும் இருக்க வேண்டும். இதுல உங்களுக்கு சமநிலை என்பது இருக்க வேண்டும். அப்பதான் நீங்க கவலையற்ற ராஜாக்களாக இருக்க முடியும். ஏன்னா கவலையற்ற மகாராஜாக்கள் என்றால் என்ன அப்படின்னா, முதல்ல அவங்க கேள்விக்கு கேட்பவர்களாக இருக்க மாட்டாங்க. என்ன நடந்தாலும் சரி, இல்லை யாரா இருந்தாலும் சரி, ஏன், எதுக்கு, எப்படி என்ற கேள்வியில எழுப்ப மாட்டார்கள். இன்னொன்னு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இந்த டிராமான் மேல 100% நம்பிக்கை இருக்கும். அதனால எது நடந்தாலும் அது நன்மையே இருக்கின்றது. அது எனக்கு கண்கூடாக தீமையாக தெரிந்தாலும் சரி, நஷ்டம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, நான் அதை அப்படி எடுக்காம, அதாவது கெட்டவற்றை கூட நன்மை அளிப்பதாக மாற்றக்கூடிய சக்தி உடையவனாக நாம இருக்கணும். அப்பதான் நம்ம கவலையற்றவர்களாக இருக்க முடியும். ஏன்னா நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்தோம்னு வச்சுங்க, ஏமாற்றங்களை தான் அடைகின்றோம். எவ்வளவுக்கு எவ்வளவு எதிர்பார்ப்புகளோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஏமாற்றங்கள். ஆனா அதே நேரத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு ஹோப், நம்பிக்கை இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் நாம கவலையற்ற மகாராஜாக்களாக இருக்கின்ற அனுபவத்தை செய்ய முடியும். அதனால்தான் பாபா சொல்றாங்க, சுயம் பகவான் எனக்கு துணைவராக இருக்கின்றார். இந்த நிச்சயம் எப்பொழுதும் இருக்கும்போது இணையற்றவராக இருக்குவதோ அல்லது நான் தனிமையாக இருக்கின்றேன் என்ற அனுபவத்தையோ நாம் ஒருபொழுதும் செய்ய மாட்டோம். எப்ப நான் பாபாவுடைய துணை இல்லாத அனுபவமோ அல்லது தனிமையாக இருக்கின்ற அனுபவத்தையோ செய்கின்றேனோ, அதிலிருந்து நமக்கு தெரியும் இறைவன் என் துணையாக இருக்கின்றார் என்பதை நாம மறந்து விடுகின்றோம். ஏன்னா பாபாவுடைய ஞானத்தினுடைய ஒரு விசேஷமான தன்மை அப்படின்னா அடையாளங்களை மட்டும்தான் கூறுவார். குறிப்பிட்டு நீ இப்படின்னு அவர் சொன்னதே கிடையாது யாரையுமே. ஏன்னா அவர் சொல்லிட்டாருன்னா அதுவாகவே நம்ம ஆயிடுவோம். ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட அதுவே நாம ஆகிவிடுகின்ற காரணத்தினாலதான் அவர் எப்பொழுதுமே வரதானங்களை கொடுப்பவராக இருக்கின்றாரே தவிர சாபங்களை யாருக்குமே அளிக்கிறது இல்லை. அதனாலதான் அடையாளங்களை சொன்ன பிறகு நாமளே நம்மளை கண்டுகொள்கின்றோம். நாம் இப்ப எந்த ஸ்டேஜில் இருக்கோம், ஃபர்ஸ்ட்ல இருக்கோமா, செகண்ட்ல இருக்கோமா, தேர்ட்ல இருக்கோமா. இப்ப தேர்ட்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்டுக்கு போகணும்னா என்ன ஒரு முயற்சியை செய்ய வேண்டும், அதற்கான விதியையும் பாபா நமக்கு சகஜமான விதியை கூறிவிடுகின்றார். ஆக நான் ஆடாத அசையாத ஸ்திதியில் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இன்னொன்னு, நான் கவலையற்ற மகாராஜாவாகவும் இருக்க வேண்டும். சில நேரம் நாம செய்கின்ற காரியனுடைய பலனை நாம எதிர்பார்க்கும் பொழுது அந்த பலன் அந்த அளவு கிடைக்காத போது கூட நமக்கு கவலை வந்து விடுகின்றது. இன்னொன்னு, எதிர்காலத்துல இந்த சூழ்நிலை மாறிவிட்டாலோ அல்லது நான் எதிர்பார்த்தபடி எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்றாலோ என்ன ஆகும் என்ற கவலைப்படுபவர்களாகவும் ஆகிவிடுகின்றோம். ஒன்று, கடந்த காலத்துல செய்து முடித்ததுக்காக கவலைப்படுறோம், அல்லது எதிர்காலத்துல நாம வேறு ஏதாவது விருப்பத்திற்கு மாறாக நடந்து விடுமோ என்றும் கவலைப்படுகின்றோம். ஆக யார் ஒருவர் நிகழ்காலத்தில் வாழ்பவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களால தான் அந்த லிவ் அட் பிரசன்ட் மூலமாக கவலையற்றவர்களாக இருக்க முடிகின்றது. அதனால்தான் பாபா சொல்றாங்க, ஒவ்வொரு காரியத்தை நீங்க செய்து கொண்டிருந்தாலும், என்ன நீங்க செய்து கொண்டிருந்தாலும் சரி, எதையும் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் அதற்காக சகயோகியாக ஆகிக்கொண்டு இருந்தாலும் சரி,
எப்பொழுது உங்களுக்கு இவை எல்லாவற்றிலும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய விருத்தி இருக்கின்றதோ அப்பதான் உங்களால கவலையற்ற பாதுஷாக்களாக இருக்க முடியும். ஏன்னா செய்விப்போர் பாபா நான் நிமித்தமாக இருக்கிறேன். இது நம்ம ஆதாரமாக ஒரு பயிற்சி செய்கின்றோம். இந்த நினைவின் மூலமாகத்தான் நம்ம டபுள் லைட்டாக ஆகின்றோம். டபுள் லைட்டாக நாம ஆகாம கவலையற்ற பாதுஷாக்களாக எப்படி ஆக முடியும்? ஆக நான் கவலையற்ற மகாராஜாவாக இருக்கின்றேன் என்ற அனுபவத்தை நான் டபுள் லைட்டாக அனுபவம் செய்வதற்கு பாபா செய்விப்பவர், நான் செய்வதற்கு நிமித்தமாக இருக்கின்றேன் என்ற உணர்வுடன் நாம எந்த காரியத்தையும் செய்ய வேண்டி இருக்கின்றது. இதுல இன்னொரு விஷயம் பாபா என்ன சொல்றாருன்னா, எப்ப இந்த நிமித்த பாவனை நிர்மான் பாவனை உங்ககிட்ட இருக்கோ அப்பதான் நீங்க மாயையை வென்றவர்களாக மாயாஜீத் ஆகவும் சரி, கர்மேந்திரிய ஜீத் கர்மேந்திரியங்களை வென்றவர்களாக ஆனாலும் சரி, இல்ல பிரகிருதி ஜீத் இந்த இயற்கையை வென்றவர்களாகவும் ஆக முடியும். ஆக மாயாஜீத், பிரகிருதி ஜீத் மற்றும் கர்மேந்திரிய ஜீத் நாம ஆக வேண்டும் என்றால் இந்த நிமித்த பாவனை, ட்ரஸ்டி பாவனை என்பதை நம்ம நேச்சுரல் சுபாவமாக கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த ஞான மார்க்கத்துல நம்ம உயர்ந்த பதவி அடைகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம பிராக்டிக்கலா அதை வாழ்வது, அதை நம்ம அனுபவம் செய்வது. அதனால்தான் பாபா சொல்றாரு, நீங்கள் நடந்து கொண்டே செல்ல வேண்டும். நடந்துகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? கடந்து கொண்டே செல்லுகின்றீர்கள். ஆக எது நம்ம வாழ்க்கையில நடந்தாலும் சரி, அதை சைடு சீனாக நீங்க பார்க்கவில்லை என்றால் உங்களால எப்படி கடந்து போக முடியும்? எப்படி நீங்க உங்க நடந்து போக முடியும்? ஏன்னா அங்கே நீங்க நின்றுறீங்க அந்த காட்சியை பார்த்து. அதனாலதான் பாபா சொல்றாங்க, உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, எதை நீங்கள் பார்த்தாலும் சரி, அதை நீங்க சைடு சீனாக பார்க்க வேண்டும். அப்பதான் உங்களால தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க முடியும். தொடர்ந்து நீங்க பயணித்து கொண்டே இருக்க முடியும், கடந்தும் செல்ல முடியும். அதனால்தான் பாபா சொல்றாரு, சில நேரத்துல நீங்க விடாப்பிடியாக விஷயங்களை பிடித்து கொள்ளுகின்றீர்கள். அந்த விஷயங்களை நீங்க விடாத வரைக்கும் அது உங்களை விடுவதே இல்லை. இன்னொன்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லா, பிரம்மா பாபானுடைய லைஃப் ஹிஸ்டரியில அவருடைய தாரையில முக்கியமானது நத்திங் நியூ என்பதை பார்க்கின்றோம். எப்ப எதுவும் புதிதல்ல என்ற ஒரு சுமிருத்தி அவருக்கு வந்து விடுகின்றதோ ஆட்டோமேட்டிக்கா அவர் ஆடாத அசையாதவராக ஆகிவிடுகின்றார். நீங்களே பாருங்களேன், எப்ப நமக்கு ஆச்சரியக்குறி வருதோ ஆட்டோமேட்டிக்கா அது கேள்விக்குறியா மாறுகின்றது. அப்படியா, அவங்களா, எனக்கு தெரியாத அப்படின்னு வந்ததுன்னா அடுத்து என்ன வரும்? நெகட்டிவா தான் வரும். பாசிட்டிவா வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதனால்தான் பிராமண குழந்தைகளாகிய நாம, பிரம்மா வம்சாவளிகளாகிய நாம ஒரு பொழுதும் எதற்குமே ஆச்சரியப்படக்கூடாது. அப்படியா என்ற வார்த்தை ஆச்சரியத்துல நம்ம வாயிலிருந்து வரவே முடியாது. எப்படி பிராமணர்களுடைய டிக்ஷனரின்னு இருக்கு, அதுல பல வார்த்தைகள் இல்லையோ, அதே மாதிரி இந்த ஆச்சரியக்குறியும் கிடையாது, கேள்விக்குறியும் கிடையாது. ஆக அந்த நம்மளுடைய ஆடாத அசையாத நிலைய ஏக்கிற ஸ்திதியை நாம அனுபவம் பண்ணணும்னா இந்த ஆச்சரியக்குறி மற்றும் கேள்விக்குறியிலிருந்து நாம விடுபட வேண்டும். அதுக்கும் காரணம் பாபா சொல்றாங்க, ஒரு அவ்யக்த வாணியில நீங்கள் தடுமாறுகின்றீர்கள் அல்லவா, அந்த தடுமாற்றத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த நத்திங் நியூ என்பதை நீங்க தாரணை செய்தே ஆக வேண்டும். ஆக தாரணா மூர்த்தியாக நீங்கள் ஆகாமல் ஆடாத அசையாதவர்களாகவும் மேலும் கவலையற்ற மகாராஜாக்காகவும் எப்படி ஆக முடியும்? ஏன்னா பாபா வெறுமனே ராஜா என்று கூட கூறவில்லை, மகாராஜா என்று கூறுகின்றார். ராஜாவுக்கெல்லாம் ராஜா என்று கூறுகின்றார். காரணம், நீங்க வெறும் மாயையை மட்டுமல்ல, வெறும் இயற்கையை மட்டுமல்ல, வெறும் உங்களுடைய கர்மேந்திரியங்களை மட்டுமல்ல, அனைத்தையும் வெற்றி அடைபவர்களாக இருக்கின்றீர்கள். அந்த ஜீத் வெற்றி என்பது
இறுதியில் அடையக்கூடிய ஒன்று அல்ல. இப்பொழுது நடைமுறை வாழ்க்கையிலேயே ஒவ்வொரு நொடியிலையும் நீங்கள் அதை அனுபவம் செய்கின்றீர்கள். அதனால்தான் பாபா சொல்றாரு, அப்படிப்பட்ட ராஜா குழந்தைகளை நான் சந்திக்கும் போது மகிழ்ச்சி அடைகின்றேன். ராஜாவா ஆக போகின்ற குழந்தை என்று பாபா ஒருபொழுது சொன்னதே இல்லை. ஏன்னா எது நம்மளுடைய லட்சியமோ அதை லட்சணமாக கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோம். அதுலதான் பாபானுடைய காயின் பண்ண வேர்டில் ஒன்று ரொம்ப அதிசயிக்கத்தக்கது, உலகத்தில் யாராலுமே புரிந்து கொள்ள முடியாத ஒன்று என்ன அப்படின்னா எவர் ரெடி என்று கூறுகின்றார். அப்ப எவர் ரெடி என்றால் என்ன அர்த்தம்? எது நம்மளுடைய லட்சியமோ அது நம்மளுடைய லட்சணத்துல இருக்க வேண்டும். அதனால்தான் பாபா சொல்றாரு, நீங்க எப்படி மரியாதா புருஷோத்தமமாக இருக்கின்றீர்களோ உங்களுடைய முயற்சி கூட முயற்சியாக உங்களுக்கு அனுபவம் ஆவறதில்லை. ஏனென்றால் சங்கம யுகத்தினுடைய பிராப்தி சொரூபமாக நீங்கள் இருக்கின்றீர்கள். அப்ப நிகழ்காலத்துல நீங்க எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டாலே போதுமானது. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எதிர்கால பிராப்திகள் எல்லாம் நிச்சயிக்கப்பட்டதாக ஆகிவிடுகின்றது. ஏன்னா யார் ஒருவருக்கு நிச்சயிக்கப்பட்ட இந்த டிராமான் மீது நம்பிக்கை இருக்கின்றதோ அவங்களால தான் நிச்சிந்தாக இருக்க முடியும். கவலையற்ற மகாராஜாவுக்கு பாபா யூஸ் பண்ண இன்னொரு வீடு நிச்சிந்த ஜீவன். ஆக இந்த பிராமண வாழ்க்கை என்பதே கவலையற்ற வாழ்க்கை. அதாவது ஒரிஸ் என்பதே உங்களுக்கு தெரியாது. உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது என்ன நடக்கிறது கவலையா இருக்கு, எதிர்காலம் எப்படி இருக்குமோ கவலையா இருக்கு, இவங்க இப்படி இருக்காங்களே கவலையா இருக்கு, இப்படி இருந்தா இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அதுவும் கவலையா இருக்கு. எதை எடுத்தாலும் கவலைதான், ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கவலைதான். ஆக பாபா நம்மள எண்ணம், சொல், செயல், தொடர்பு மற்றும் சம்பந்தம் இந்த 5 விஷயத்திலையும் அப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வந்து விடுகின்ற நாம ஆடாத அசையாத மனநிலை ஸ்திதியை நாம அனுபவம் செய்கின்றோம். அதன் காரணமாகத்தான் நாம கவலையற்ற நிச்சிந்த ஆத்மாவாக இருக்கின்றோம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நமக்கு வழி நடத்துபவர் யார்? 3 காலங்களையும் உணர்ந்தவர், வரதானங்களை வாரி வழங்கக்கூடிய வள்ளல், தாத்தா விதாத்தா வரதாத்தா. அப்படிப்பட்டவருடைய கட்டளையின்படி அல்லது சொற்பொழின்படி அவருடைய வழிகாட்டுதலின்படி நடக்கும்போது நமக்கு தீமையோ அல்லது நஷ்டமோ ஏற்படுவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கின்றது? ஒன்றுமே கிடையாது. ஆக நாமளா யோசிச்சாதான் ரைட்டா ராங்கான்னு யோசிப்போம். நாமளா ஒன்றை செய்யும் பொழுதுதான் நம்ம இதை கரெக்டா செய்யறோமா இல்லையான்னு தோணும். இல்லைன்னா இது கரெக்டா அல்லது தவறா அப்படிங்கிற குழப்பமும் வரும். இங்க நமக்கு குழப்பமற்ற ஒரு வாழ்க்கை. ஏன்னா நாமளா எதுவுமே செய்யல. பாபா என்ன சொல்றாரோ அதைத்தான் செய்யறோம். பாபா நம்மிடமிருந்து எதை விரும்புகின்றாரோ அதைத்தான் செய்யறோம். பாபா நாம எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அதை பூர்த்தி செய்வதற்கான முயற்சியில தான் நம்ம தாரணையில இருக்கின்றோம். அதனால தானோ என்னவோ நமக்கு இந்த கேள்விக்குறிகளும் வருவதில்லை, நமக்கு கவலைகளும் வருவதில்லை. ஆக இந்த பிராமண ஜென்மத்துல, சர்வ சிரேஷ்டமான ஜென்மத்துல நமக்கு பாப் தாதா தாய் தந்தையாக கிடைத்திருக்கும் பொழுது, அதாவது 3 காலங்களையும் உணர்ந்தவர் நமக்கு ஆசிரியராக சுப்ரீம் டீச்சராக இருக்கும் பொழுது, வரதானங்களையே வழி வழங்கக்கூடிய பாக்கியத்தை அளிக்கக்கூடிய சத்குருவாக அவர் நமக்கு இருக்கும்போது, எப்பொழுதுமே எந்த நேரமுமே நம்ம கூடவே இருக்கின்ற சாத்தியாக துணைவனாக இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நாம அனுபவம் பண்றோம், இல்ல எப்படி அனுபவம் பண்ணணுங்கிறதுக்கு பிரம்மா பாபா நமக்கு முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். ஆக அவருடைய 5வது படி அல்லது ஃபுட் ஸ்டெப் என்று கூறுகின்றோம் என்றால், பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆடாத அசையாத மனநிலை, அதாவது ஏக்கரஸ்திதி மற்றும் கவலையற்ற மகாராஜாவாக ஆகுங்கள். ஆக நமக்கு கவலை என்பது இருக்க முடியுமா? என்ன, சான்ஸே கிடையாது. ஆக பிரம்மாவுக்கு அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாலும் கூட அவர் ஒருவரும் கவலைப்பட்டதே கிடையாது. ஏன்னா நம்ம அவருடைய ஹிஸ்டரியில பார்த்துருக்கிறோம்.
12 மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஆனால் சாப்பாட்டுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனாலும் கூட பாபா நிச்சயந்தாக இருந்தார். ஏன்னா என்ன சொன்னார், இது என்னுடைய யஜ்யம் இல்லை, பாபானுடைய யஜ்யம். பாபா அப்படி பட்டினி போடணும்னு நினைச்சாருன்னா பட்டினி போட்டுன்ற. ஏன்னா அவருக்கு தெரியும் பட்டினி போட மாட்டாருன்ட்டு. அதனால தான் நாம கூட நிச்சய புத்தி உடையவர்களாக இருக்கின்றோம். அந்த நிச்சயத்தினுடைய ஆதாரத்தில் வெற்றி, இந்த ரெண்டையும் சமநிலையில் உடையவராக இருக்கின்றோம். அப்படியே இருக்கும்பொழுது தான் நாம் வெற்றி மூர்த்திகளாக இருக்கும்பொழுது தான் நம்மள்கிட்ட கவலையற்ற மகாராஜாக்களாக இருக்க முடிகின்றது. நல்லது. ஓம் சாந்தி.